அஞ்சுல இருந்துட்டு இப்போ நம்ம இலக்கியாவும், கௌதமும் போடப்போற அந்த பூமி பூஜைய தடுத்து நிறுத்தத்துக்காக பயங்கரமா பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ந்து வர்றதுல இந்த பைரவிக்கு பிரச்சனை கிடையாது. அப்படி இப்போ வளர்ந்து வந்துட்டா, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பூமி பூஜை போட்டு அந்த கம்பெனிய வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டா, இந்த அஞ்சலுக்கு தான் முழுக்க முழுக்க ஆபத்து அதிகமா இருந்துட்டுருக்கு. ஆனா அந்த ஆபத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவிக்கு இருக்கிறதா சொல்லி, அதாவது இப்போ இந்த கம்பெனி மட்டும் நல்லபடியா அதாவது கௌதம் மாமா வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா கொண்டு வந்துருவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க பூமி பூஜைய போட்டு இந்த கம்பெனிய ஸ்டார்ட் பண்ணி நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்ககிட்ட எப்பவுமே கௌதம் வரமாட்டாரு அப்படின்ற மாரி சொல்லி தான் இந்த பூமி பூஜைய தடுக்கிறதுக்காக இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்கா. இப்போ அதே சமயம் இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லலாம் அப்படின்னும்போது, இப்போ எஸ்எஸ்கே கிட்ட நம்ம அஞ்சலி சொல்ற விஷயத்த கேட்டு எஸ்எஸ்கே ஷாக் ஆகுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சிட்டு இருந்தா. ஆனா எஸ்எஸ்கே சொல்ல போற விஷயத்த கேட்டு தான் இந்த அஞ்சலி இப்போ பயங்கரமா ஷாக் ஆக போறா. ஏன்னா சொத்து பத்தின விஷயம் இதுக்கு முன்னாடியே 20% கேட்ட அந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம அஞ்சலி கிட்ட கௌதம்க்கு சேர வேண்டிய மொத்த சொத்துமே அதாவது 50% வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய ஒரு ஆப்ப வந்து பார்த்தீங்கன்னா வைக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, இந்த அஞ்சலிய கையும் களவுமா புடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க. ஆனா முடியாம போயிடுது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலயும் தோத்துக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஒரு நாள்ல ஒரு நாள் தெரிய வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வரும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொத்த வந்து ஆட்டைய போடாம இருக்கணும். சரி இது ஒரு பக்கம் இருக்கும்போது, அஞ்சலி இருந்துட்டு அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு அதாவது அவங்களுக்கு ஏதோ ரூ. 50,00,00,000 சொத்து ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்காம். அதுக்கு வந்து பணம் லேட்டா குடுத்தா கூட பரவாயில்லையாம். அதே மாதிரி இப்போ அதாவது அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக பூமி பூஜை எல்லாம் போட போறாங்களாம். அப்படி இப்படின்ற மாரி இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க. இது கெட்ட விஷயம் தான் அஞ்சலி. சரி ஓகே விடு பார்த்துக்கலாம். ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிடலாம். அப்படின்ற மாரி கேஷுவலா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இப்போ இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு அஞ்சலி உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தேன். நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். நீயே ஃபோன் பண்ணிட்ட. சரி ஓகே நான் சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா 20% இதுக்கு முன்னாடி கௌதமோட சொத்துல அதாவது உங்க சொத்துல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா 20% நான் கேட்டிருந்தேன்ல. இப்போ இன்னும் ஒரு 30% அதுல ஆட் பண்ணிக்கோ. டோட்டலா 50% வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குடுத்துரு அஞ்சலி அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது குடுத்துருன்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்ல வரல. குடுக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்றேன் அப்படின்ற மாரி இந்த எஸ்எஸ்கே வந்து ஆர்டர் போட ஆரம்பிச்சுறாங்க. என்ன எனக்கே ஆர்டர் போடுறீங்க நீங்க? எங்க சொத்த வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆட்டைய போடணும்னு நெனைக்கிறீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அஞ்சல் இருந்துட்டு காட்டு மூச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சுறா. அதுக்கப்புறம் தான் ஆதாரமே வெளிய வருது. அப்படி என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சல் இருந்துட்டு இந்த மகேஷ வந்து பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு ஏற்கனவே திட்டம் போட்டிருந்தா இல்லையா? அதுலேருந்து நம்ம இலக்கிய அந்த மகேஷ காப்பாத்தி விட்டுட்டாங்க. இப்போ மறுபடியும் இந்த அஞ்சல் இருந்துட்டு எஸ்எஸ்கேவோட உதவியால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மகேஷ போட்டு தள்ளுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு பிளானிங்ல எதுக்காக அஞ்சல் இருந்துட்டு மகேஷ வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்டயே விசாரிக்கும்போது தான் கடைசியில உண்மை என்ன அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அவளோட வயித்துல குழந்தையே இல்ல, குழந்தையே பொறக்காது அப்படின்ற ஒரு விஷயம். அத வச்சு தான் இப்போ இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இன்னும் ஒரு 30% வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி டோட்டலா 50% வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கு கேட்குறாங்க. அஞ்சலி கிட்ட. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.